ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நான் திங்கக்கிழமை தோறும் நினைப்பேங்க்கா, நான் இந்த வாரம் நிறைய தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு சோம்பேறித்தனத்தினால என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பழக்கத்தில் மாற்ற வேண்டியது ஒன்று எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி நைட்டே கட் பண்ணுற வேலையை பார்க்கணும். முந்தின நாள் நான் என்னென்ன ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டெய்லி ப்ளவுஸ் தைக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸுக்கு நூல் எல்லாம் இருக்கா, லைனிங் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நைட்டே நம்ம கட் பண்ணிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப உட்காந்து கட் பண்ணி தைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது கீழே உட்காந்து கட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் நைட்டே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டெய்லி தைக்க முடியும். ரெண்டாவது உள்ளது என்ன அப்படின்னா, வீட்டு வேலையுமே மொத்தமாக ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சேர்த்து வச்சு ஒரே நாளில் தான் துணி துவைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்கும்போதே உங்களுக்கு டயர்டாயிரும். அதுக்கப்புறம் உங்களால் மிஷினில் உட்காரதுக்கு டைமே இருக்காது. அதே மாதிரி சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு வேலையை வீட்டு வேலையை அன்னன்னைக்கு முடிங்க. அதுக்கப்புறமா நமக்கு எப்போவுமே ஒரு கமிட்மெண்ட்டோடு நீங்கள் தைங்க. நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை நோக்கி நம்ம ஓடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வாரம் நான் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை 2000 ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை 4000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்களே சண்டே நைட்டே மென்ஷன் பண்ணிடுங்க. எந்தெந்த ப்ளவுஸ் என்னென்னைக்கு தைக்கணும், எவ்வளோ ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் இந்த வாரம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு சோம்பேறித்தனம் எதுவுமே வராது. நான் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 6 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிருந்தேன், சனிக்கிழமை 4 ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் முடித்து அமௌண்ட்டுமே வாங்கியாச்சு. நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு அமௌண்ட் வரமாட்டேங்குது, அதனால சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழக்கத்தை உண்டு பண்ணது என்னமோ பிகினராக இருக்கும்போது நம்ம ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிட்டோம் கஸ்டமர்கிட்ட அப்படின்னா அந்த பழக்கத்தை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அதனால் அமௌண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த நாள் தைக்கணும்னு தோணும். அதனால் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அமௌண்ட் வாங்கி பழகுங்க. அதனால் அவங்க கோவப்பட்டு உங்கள்கிட்ட கொடுக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமௌண்ட் கரெக்டாக வாங்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் எத்தனை பேருக்கு அமௌண்ட் கரெக்டாக வரமாட்டேங்குக்கா, எனக்கு தைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் தர்றாங்க, இல்லை ஒரு மாதம் ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எப்போவுமே இருக்காதீங்க. அதுவுமே உங்களை தைக்க விடாமல் சோம்பேறித்தனத்தை தான் உண்டு பண்ணும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நான் உன்னால் முடியாது, நீலாம் எப்படி தைச்சி நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை யோசிச்சுக்கிட்டே நம்ம உட்காந்துருப்போமே தவிர, சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற நினப்பு வராது. அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் தாட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் தைக்க முடியாது. நிறைய பேர் அவங்க பேச்சுனாலேயே உங்களை காயப்படுத்தி அதனால நம்ம தொழிலை பண்ண விடாமல் ஆக்குவாங்க. எங்கே நம்ம வளர்ந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் தள்ளியே இருங்க. அவங்க சொல்கிற எந்த வார்த்தையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற எந்த விஷயமுமே நம்ம மனசை பாதிக்கக்கூடாது. அவங்க பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருங்க. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை தச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுங்க. ஏன்னா கஸ்டமர்கிட்ட போனதுக்கப்புறம் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த குறையும் வராது. நிறைய கஸ்டமர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு தைக்கிறதுக்கு ஓடாது. இந்த மாதிரி நீங்கள் மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா நமக்கு தைக்க வர்றவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இது கரெக்டாக இல்லை. ஒரு சிலருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு தப்பு வரும். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க அதுக்காக நான் தைக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி சொன்னாலுமே நிறைய பேர் தைக்கிறதுக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு டைமிங் எடுத்துக்கோங்க. நான் தைக்கிறதுக்குன்னு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நான் தைப்பேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம எனி டைம் உட்காந்து தைக்க முடியாது, அது உண்மை தான். ஏன்னா வீட்டிலேருந்து தைக்கும்போது வீட்லேயும் சில வேலைகள் இருக்கும், நம்ம பார்க்கணும். அதனால் கிடைக்கிற நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் தைக்கிறதுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. வீட்டில் வேறு வேலை இருக்குது அப்படின்னா அதை முடிச்சுட்டு கையோடு உட்காருங்க. ஏன்னா நம்ம அந்த வேலையும் பாதியில் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறது தெரியாது. நம்ம கம்மியாக தான் தைச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்த மாதிரி இருக்கும். அதனால் வீட்டு வேலை இருக்குது அப்படின்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க உட்காருங்க. அப்போ நமக்கு ஃப்ரீயாக உட்காந்து தைக்கலாம்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இப்போ 2 ப்ளவுஸ் தச்சு பழகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கும், நம்ம கொஞ்சம் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே மாரி தச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு தீபாவளி, பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் நமக்கு வந்து நெறைய ஆர்டர் வரும்போது நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. டெய்லர் பிகினரா இருக்கவங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, நமக்கு வந்து நெறைய ப்ளவுஸ் வரும்போது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியணும். நம்ம எப்படி வந்து டைம சேவ் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். எப்பவுமே ஒரு 2 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு 5 ப்ளவுஸ் வந்துச்சுன்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா மிஷின்ல உட்காரணும். சீக்கிரம் வீட்டு வேலைய முடிச்சுட்டு உட்காரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கணும். நம்ம எனி டைம் வந்து சீக்கிரமா 7:30க்கே 8 மணிக்கே உட்கார போறதில்ல. நமக்கு வேலை இருக்கு அப்படின்னா, அதுக்கு தக்கன வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும். நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு, நீங்க எத்தன ப்ளவுஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்க தைங்க. எந்த கஸ்டமர்ட்டையுமே வாங்கிட்டு நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து நைட்டுனாலும் முந்தின நாள் நைட்டே உட்காந்து தைக்கிறதா இருந்தாலும் தச்சு வந்து கொடுத்துருங்க. எப்போவுமே கஸ்டமர் வந்து நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு வந்து பெரிய பலம். அதனால தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து வரவும் செய்வாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சியில் கேட்டாலும் சரி, இல்லை அவங்க கொடுத்து 1 வாரம் ஆச்சுக்கா எனக்கு நாளை கேட்டிருக்காங்கனாலும் சரி, அதுக்கு முந்தின நாளே வந்து ரெடி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் போகலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை வரலாம், வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால் நம்ம தைக்க முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் தைக்காதீங்க. முன்னாடியே தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அடுத்த ப்ளவுஸை தைங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கணும் அப்படிங்கிற ஹேபிட் இருக்கிறவங்க தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டயர்டாக தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து தைக்கவும் ஓடாது. அதனால் அந்த தூங்குகிற டைமை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வந்து உங்களால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அப்படி பண்ணுங்கள். இல்லை நிறைய பேருக்கு வந்து டீ குடித்தா தூக்கம் வந்து இருக்காது. அப்படி அந்த மாதிரி வந்து நீங்களே உங்கள் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பாட்டு கேட்டே தைச்சா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தைப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தங்க வந்து கஸ்டமர் வந்தாலுமே வந்து ரொம்ப நேரம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி வந்து நேரம் போக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய கஸ்டமர் வந்து ஏதாவது அவங்க வீட்டில் நடந்த கதை அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த கதை வந்து தேவையில்லை. இன்னொன்று நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போகுது. அதையும் யோசிச்சுக்கோங்க. நமக்கு என்ன விஷயமோ அதை வந்து கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா கஸ்டமருமே ரொம்ப வந்து வீட்டு விஷயம்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுமே நம்மளோட விஷயங்களையுமே கஸ்டமர்கிட்ட சொல்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து நாளைக்கு அது வேறு மாதிரி பிரச்சனையாக கூட வரலாம். அவங்க கதையுமே நம்ம வந்து கேட்கக்கூடாது. கஸ்டமர் வந்தாங்களா, என்ன ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கேட்டோமா, அப்படி வந்து நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து எனி டைம் உட்காந்து தைக்கணும்னு நினைக்காதீங்க. கிடைக்கிற நேரத்தில் நம்ம எத்தனை ப்ளவுஸ் தச்சு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். பிகினராக இருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்க முடியுது அப்படிங்கிறத உங்களே நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஒரே மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாக ஒரு 2 ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 3வது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் 5-6 ப்ளவுஸ் தைக்கிறனாலும் நம்மளால் தைக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பேக் பெயின், கை, ஷோல்டர் எல்லாம் வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நடமாடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப ப்ளவுஸில் உட்காருங்க. ஒரேடிக்காக உட்காந்தாலும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் குறுக்கு வலி அதெல்லாம் வரும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. உடம்பும் முக்கியம், நமக்கு வந்து தொழிலும் முக்கியம். அதே மாதிரி சாப்பிட்ற டைம் வந்து கரெக்டாக சாப்பிட்ருங்க. நிறைய பேர் வந்து மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா சாப்பாடு, தண்ணி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம தச்ச காசெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடம்பையும் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். எந்த ஆர்டர் வந்தாலுமே நோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நிறைய அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஹெல்ப்பாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும். எனக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு நான் வந்து யார்ட்டையும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் வாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் கேட்டு வாங்குறாங்க, நம்ம உழைச்சி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சும்மா உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யாரும் காசு கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து பண்ணுங்கள். அக்கா எனக்கு வந்து சரியாகவே ப்ளவுஸ் வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க திரும்ப திரும்ப தச்சு பழகுங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு வர்ற தப்பும் தெரியும். நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதும் நமக்கு தெரியும். நம்மளை வந்து சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு.
நம்ம வந்து எங்கே கற்றுக்கிட்டாலுமே நம்ம ப்ராக்டிஸில் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வர்றது இருக்குது. அதனால் ஒரு சின்ன சின்ன தப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சுற்றி இருக்கவங்களுக்கு தச்சு கொடுங்க தைரியமாக. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தைக்காதீங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு தைச்சா தான் நமக்கு என்ன தப்பு வருதுங்கிறது தெரியும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டா தான் உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். நம்மளும் டெய்லி தைக்க முடியும். நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு இது வந்து பெஸ்ட் தொழில். நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே இந்த தொழிலை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த தொழிலில் வந்து ரூ. 1000 கூட சம்பாதிச்சிருக்கேன். ரூ. 500 சம்பாதிச்சிருக்கேன் மாதம். இப்போ வந்து நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இந்த தொழிலில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களாக கற்றுக்கணும். நமக்கு வர்ற அளவு ப்ளவுஸ்லேருந்தும் நிறைய கற்றுக்கணும். அவங்க வந்து ப்ளவுஸ் நீட்டாக இருக்குது எப்படி, அதில் வந்து எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறத விட கொடுக்குறது வந்து அயர்ன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து நீட்டாகவும் காமிக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. பார்க்கறதுக்கு கசங்கி பிசங்கி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர் கையில் அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து அயர்ன் பண்ணி நீட்டாக கொடுக்குற மாதிரி கொடுங்க. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த கஸ்டமர் எப்போ வந்து கேட்டாலும் நான் வந்து கஸ்டமர் கைக்கு வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் வந்து நீட்டாக கொடுக்கணும்னு நினப்பேன். அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். எந்த டிசைன் கேட்டாலும் நான் தச்சு கொடுக்கணும்னு நினப்பேன். எந்த டிசைனுமே நோ சொல்ல மாட்டேன். எதுவும் தெரில அப்படின்னா கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து வந்து தச்சு கொடுத்துருவேன். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். நம்மளும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது ஒரு டிசைனை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து நம்மளால் வந்து வருமானம் சம்பாதிக்க முடியும். நம்ம வந்து சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வராது. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த தொழிலை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். உங்களுக்கும் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து தைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி வந்து தச்சு பழகுங்க. டெய்லி தைக்கலை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். மிஷினில் வந்து உட்காரதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் டெய்லி ஏதோ ஒன்று நான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிகினராக இருக்கவங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். எதுவுமே வந்து அடுத்தவங்க எனக்கு நிறைய பேர்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயமும் இதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் தான் என்னை வந்து இந்த இடத்துல வந்து நான் நல்லா தைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. இன்னுமே நான் நிறைய வந்து கற்றுக்கணும். நிறைய பேர்கிட்டேருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எதுவும் தெரியும் அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ட்ரிக்லாம் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.